கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிறதான ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் பாஸ்டர் ஐயா சபையாருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், நான் ஒரு 25 ஆண்டுகளாக இந்த இடத்தை பார்க்க வேண்டும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. வருஷம் 25 அன்னைக்கு நான் வந்திருந்தா ஒரு விசுவாசியாக உட்கார்ந்துருப்பேன். ஆனால் கர்த்தர் அந்த காலங்கள் தாண்டி பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தை பொறுமையாக இருந்தபடினால் இப்பொழுது ஆண்டவர் என்னை ஒரு ஊழியக்காரனாக கொண்டு இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறபடினால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நான் இங்கே உட்கார்ந்ததில் எனக்கு என்ன சந்தோஷம்னு சொன்னால், ஒரு பரலோகத்தில் இருக்கிற அந்த நிழல் என்னுடைய கண்ணிலே பட்டது. பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்ததான ஒரு ஆராதனையை பூமியிலே பார்க்க முடிந்தது. அதற்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க சொன்னது உண்மைதான். எங்கள் அம்மா அப்பா வைராக்கியமான பெந்தேகோஸ்தா இருந்தாங்க. ஆனால் 17 வயது வரையிலும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் குடும்பத்திற்கும் எவ்வளவு பெந்தேகோஸ்துக்கு எதிராக இருக்க வேண்டுமோ அவ்வளவு தூரமாக மிகவும் பிரச்சனையை உண்டு பண்ணி ஊர்லேயே என்னை போட முடியாது என்று என்னை இங்கே சேலத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அங்கே வைத்து தான் கர்த்தர் என்னோடு பேசி, நீ போகிற பாதை ராங், தவறான பாதை, உங்கள் அம்மா அப்பா போகிற பாதை தான் சரியான பாதை என்று சொல்லி பேசி தான் என்னை ரட்சித்தார். ஆனால் 35 வயதில் ஊழியத்துக்கு அழைத்தார், நான் போகலை. 60வது வயதில் என்னுடைய உயிரை எடுத்துட்டாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு மயக்கம் போல் வந்தது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் மருத்துவமனையில் கொண்டு வைத்திருக்கிறாங்க. இடைவெளியில் போகிற நேரத்தில் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறேன், இப்படியெல்லாம் இருந்தும் நான் ஏன் இந்த இருளில் போய் கொண்டிருக்கிறேன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சாலமோனும் கூட என்னுடைய சத்தத்தை கேட்டான், ஆனால் அவன் கீழ்ப்படியல்ல. நீயும் சத்தம் கேட்பது உண்மைதான், ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்தால் நீ எங்கே தான் போகணும்? இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத மகனே, இப்போ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார். அப்போ நான் இனியாயிலும் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னேன். அதிலிருந்து பல்ஸ், என் மக பிஎஸ்சி நர்சிங் படித்திருந்தாலே பல்ஸ் இல்லைன்னு சொல்லி தான் ஆஸ்பத்திரிக்கு பாடியை வீட்டுக்கு கொண்டு போகலான்னு நினச்சாங்க. அந்த பாடியை உங்கள் மத்தியிலே கொண்டு நிறுத்தி இருக்கிற அந்த மேலான தெய்வுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசை இவங்க சபையை ஒரு நாள் பார்க்கணும். ஆனால் பார்ப்பதற்கு பூமியிலே ஒரு குட்டி பரலோகத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தபடினால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு இல்லை எங்கள் வீட்டு பக்கம் அவங்க அக்கா வீடு முன்னே இருக்கிறதுனால ஜெபம் பண்ணும்போது எங்கள் அப்பா இங்கேன்னு சொல்லுவாங்க, டேய், அங்கே யாரோ ஒரு பெரிய பாஸ்டர் ராத்திரி முழுதும் பயங்கர ஜெபமாக இருந்து பார்த்தீங்களா, உங்கள் பாஸ்டர் ஜெப வீரனாக கர்த்தர் வைத்தபடினால் இந்த நாட்களிலும் இந்த சபையில் இருக்கிறவர்களும் ஜெப வீரர்கள் தான் என்று நான் மனப்பூர்வமாய் நம்புகிறேன். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை தேவாதி தேவன் தான் கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, பிசாசனும் பயங்கரமாக போராடிட்டு இருக்கிறான் இல்லையா? இதுவரைக்கும் இப்படி நடந்ததா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்களா, அப்போ என்னன்னா, தேவனுடைய வார்த்தை வெளிப்படக்கூடாது என்று சொல்லி சாத்தான் பயங்கரமாக கிரியை செய்கிறான். நான் வர நேரத்தில் எனக்கு தொண்டை, இந்த ஸ்பீக்கர்லாம் அவுட் ஆயிடுச்சு. நான் ஒரு வார்த்தை பேச முடியாதுன்னு நினச்சிட்டு வந்தேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் 2 மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன். அப்போ அந்த ஸ்பீக்கரை இப்போ கொஞ்சம் அவுத்து ஆண்டவர் கிளியர் பண்ண உடனே வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறான். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் பார்க்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுடைய எல்லா பயத்துக்கும் அவனை நீங்களாக்கி விடுவித்தார். கர்த்தருடைய தூதன் அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் எல்லாம் ஒரு பாக்கியவான்களாக, அதில் இந்த இடத்தில் ஆராதனை செய்கிற நீங்கள் மிகுந்த பாக்கியவான்கள் என்று நான் மனப்பூர்வமாய் நம்புகிறேன். அதை நான் நேரிலே பார்ப்பதற்கு கர்த்தர் என் ஆயுசை கூட்டி தந்தபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நான் இந்த இடத்துல வருவேன் என்று பரலோகம் எப்போ தீர்மானிச்சதுன்னு எனக்கு தெரியல. உலக தோற்றத்திற்கு முன்பாக பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரி ஆவிக்குரிய சபைக்குள்ளே உட்காருவாங்க, தெரியுமா?
எங்க பெயர் எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் சபைக்குள்ள வந்து நிரந்தரமா ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனையை நம்பி இருப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க? உட்கார மாட்டாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருக்கிற ஆத்துமாக்கள், ஆடுகள் தான் பாக்கியவான்கள். ஒரு அலையில சொல்லலாமே. ஆமாம். அப்போ இந்த நாளிலும் கூட பாருங்க, கர்த்தர் என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தார் என்று தெரியவில்லை. இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன செய்தியை கொடுக்கலாம் என்று விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு பேச ஒன்றும் தெரியாது. உங்கள் இந்த ஊழியக்காரங்க பக்கத்தில் நிற்பதற்கு கூட எந்த விதமான அருகதையும் எந்த யோக்கியதையும் இல்லை என்பதை நான் நன்றாக இந்த நிமிஷத்திலும் உணர்கிறேன். ஜெப வீரர்கள், தேவனை பற்றி வேதத்தை பற்றி எல்லாம் தெரிந்தவர்கள். ஆனால் எனக்கு வேதத்தை பற்றி, ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் இன்று வரையிலும் பின்மாற்றம் வராமல், ஊழியத்துக்கு மட்டும்தான் நான் போகலை, மற்றபடியே நான் சவுதி அரேபியா, துபாய் இந்த தேசங்களில் கர்த்தருடைய கிருபையினால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கிருபை கொடுத்தார். ஆனாலும் முழு டைம் ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாதபடியினால் கூட இப்பவும் கூட சில பாடுகளின் வழியாகத்தான் நடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஏன்னு சொன்னால், நம்ம நல்ல பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் உள்ள பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் அந்த பாதையை விட்டு வெளியே போய்விட்டு உள்ளே வந்தாலும் அதனுடைய காலங்களிலே அனுபவிக்க வேண்டிய அந்த பாடுகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆமாம். இப்போ ஒருவேளை நம்ம பிள்ளை, என் பிள்ளை கீழ்ப்படியலைன்னு சொன்னால், நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே ஏன் என் பிள்ளை கீழ்ப்படியலை? என்ன பதில் கிடைக்கும் தெரியுமா? நீ அன்னைக்கு எப்படி கீழ்ப்படிந்தாய் மகனே, அதே போல தான் ஓம் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியும். சரிதானா? சரியா தப்பா? சரிதானா? நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல தான் நம்ம பிள்ளைகள் இருக்கும். அதனால் நம்ம பிள்ளைகளை யாரும் என்ன செய்யக்கூடாது? குறை குற்றம் சொல்லக்கூடாது. குற்றம் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் பெற்றோராகிய நம்மிடத்தில் தான் இருக்கிறது. பிள்ளை கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் கேட்பாரு, நீ எப்படி கீழ்ப்படிந்தாய்? சரியா தப்பா? சரிதானா? ஆமாம். அப்போ அதை தான் கேட்பார். பிள்ளை கீழ்ப்படியலை, பிள்ளை சொன்னா கேட்கல, பிள்ளை ஒழுங்கில்லை, இல்லை ஒழுங்கில்லாதது நான். சரியா? அந்த உணர்வு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பந்தான் நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய ஒரு சமூகம் இருக்கும் என்பதை நான் தைரியமாக சொல்ல விரும்புகிறேன். ஆமாம். அப்போ நமக்கு இந்த நாளிலும் தியானத்திற்காக நான் ஒரு சின்ன பகுதியை தொடங்கிட்டு ஒரு 4 சிங்காசனங்களை குறித்து பேசலாம் என்று விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய ஆதி பிதா அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஆபிரகாம் எப்படி இருந்தவனை ஆண்டவர் அழைத்தார். உங்களுக்கு எல்லாம் அந்த கதை தெரியும். நான் சும்மா ஏதோ தெரிந்ததை சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்த அறிவு கெட்டினதை சொல்லுகிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை கொஞ்சம் வாசிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க மாட்டாங்களோ? வாசிப்பாங்களா? நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆபிரகாமுக்கும் நாகோருக்கு தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஒரு அலையிலே சொல்லலாமா? ஒரு வாக்குத்தத்த புதல்வனை கொடுத்தாரு. அவன் நதிக்கு அப்புறம் ஐப்ராத் நதிக்கு அந்த கரையில் இருந்த அநேக தெய்வங்களை வழிபட்டு வந்த ஆபிரகாமை நதிக்கு இந்த பக்கத்திலே கொண்டு வருகிறார். 3-4 மாநிலங்களுக்கு அந்த பக்கம் இருந்தவனை அவர் பிரித்து எடுத்து, ஏன் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து வானத்திலே தூதர்களை வைத்து தூதர்கள் கீழ்ப்படியாமல் போய் அவர்களுக்காக பூமியை உருவாக்கி பூமியிலே இவர்கள் கீழ்ப்படியாமல் போய் அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏதேன் என்ற ஒரு சின்ன தோட்டத்தை உருவாக்கி அதுக்குள்ள ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து இவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று பார்த்தார். அதுவும் கீழ்ப்படியில்லை. அதுக்கப்புறம்
ஆதாம் ஏவாள் செய்த அன்றைக்கே ஏதேன் தோட்டத்திலே ஒரு பலி அடிக்கப்பட்டு விட்டது. அந்த பலியுடைய தோலை அப்படியே கைமாறி நோவாவுடைய கையில் கிடைக்கிறது. நோவாவுடைய கையில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. அப்போ நோவாவாகிலும் சரியா கீழ்ப்படிந்து நடப்பான் என்று ஆண்டவர் பார்க்கிறார். அவனுக்கு பின் சந்ததி அதுவும் சரியில்லாமல் போனது. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்க்கிறார், இனி இப்படியே விட்டா சரியாகாது. இனி ஆபிரகாமை அங்கே இருந்து என்ன செய்ய வேண்டும்? வெளியே கொண்டு வர வேண்டும். நீங்கள் எல்லாம் வெளியே வந்தவங்க, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரிதானா? அநேக தேவர்களை வணங்கி இருக்கலாம், அநேக தெய்வங்களை வணங்கி இருக்கலாம். நம்மை பிரித்து எடுத்து சபைக்குள்ளே கொண்டு வைத்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தது எதற்கென்றால் உங்களை என்னையும் அழகு பார்ப்பதற்காக, உங்களை வைத்து அழகு பார்ப்பதற்காக. எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த உங்களை அவர் என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:1, எபேசியர் 2:7 வாசித்து பார்க்கும்போது தெரியும். 2:7 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமாம், மரித்து கிடந்த நம்மை, பாவத்தினால மரித்து செத்து போயிருந்த நம்மை, உயிரில்லாமல் இருந்த நம்மை கல்வாரி சிலுவைக்கு நடந்து போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து நடந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி தண்டையார்பேட்டை பகுதியிலே எனக்கு கொஞ்சம் ஜனங்கள் உண்டு. அவர்களுக்காக வேண்டி நான் அடிகளை வாங்குகிறேன், என்னை அடியுங்கள். எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சுமந்தாராம். சந்தோஷம் யார் தெரியுமா? இங்கே உள்ளே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் தான் அவருக்கு சந்தோஷமா இருந்ததாம். பார்த்தீங்களா? உள்ளே இருக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ எப்படி மைமீன் ராஜா வானத்தில் இருந்து கொண்டு தூதர்கள்ட்ட சொல்லுவார், பிள்ளைகள் தூதர்களே, என் பிள்ளைகள் ஆராதனை செய்கிறத நீங்க பாருங்க, உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் இந்த ஆராதனையின் மேலே பிரியம் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா! தேவ தூதர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற ஆராதனை. ஏன்னா ஆராதனையின் அழகு பரலோகத்தில் உள்ள தேவர் தூதர்களை அசைக்கிறது. ஏன்னா பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவனுடைய காதுகள் திறந்திருக்கிறது. இந்த இடத்திலிருந்து நீங்கள் பண்ணுகிற வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு தேவனுடைய கண்கள் காண்கிறவைகளும் காதுகள் கேட்கிறவைகளுமாயிருக்கிறது. நீங்கள் பாக்கியவான்களாயிருக்கிறீர்கள். இந்த சபைக்குள்ளே இருந்து எவ்வளவு ஆசீர்வாதங்களையும் எவ்வளவு நன்மைகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அருமையாக ஒரு பாடல் பாடினாங்க. இந்த ஐயா சொன்னாங்க, தம்பி, அருமையாக ஒரு வார்த்தை, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னார் என்றால் அவர் எப்ப சொல்லுகிறார்? கட்டப்பட்டிருக்கும் போது சொல்லுகிறார். கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு கட்டப்பட்டு அந்த கையை இப்படி வைத்துக் கொண்டு எழுதியிருப்பார் என்று நான் எண்ணுகிறேன். ஆமா, அந்த நிருபங்களை படித்து பார்த்தா நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. ஏன் பவுலே கையெல்லாம் வீசிக்கொண்டு தான் நீ நடந்தீரு? ஏன் சபைக்கு எதிராக நடந்தீர் அல்லவா? அன்று உமக்கு தெரியல, இப்ப தெரிகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்ன காரணம்? ஒரே இடத்துல தான் அவங்க, ஒரே டைம்ல தான் இயேசு கிறிஸ்துவும் பவுலும் ஜீவித்திருக்கிறாங்க. ஆனால் இவர் வளர்ந்தது அரண்மனைக்குள்ள, ஆனால் இயேசு வளர்ந்த இடம் ஒரு ஏழை குடிசையில் வளர்கிறார். எப்படிங்க மனம் சம்மதிக்கும்? எப்படி மனம் சம்மதிக்கும்? ராஜா அரண்மனைக்குள்ள வளர்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடிந்த யாராவது வாசிக்கலாமே? 13:1. சபையிலே பர்னபாவும் லூகியும் மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார். யாரா இருந்தாங்க? அன்னைக்குள்ள அந்த யூத சபையில் பரிசேய சமயத்து பிஷப்பு தான். ஆனால் அரண்மனைக்குள்ள வளர்ந்து வராரு. இயேசு வளர்கிற இடம் எப்படி தெரியுமா?
ஏழை குடும்பம். சொந்த சகோதரன் கூட இயேசுவை நம்பலைங்க. யூதா கூட இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் தேவன் என்று நம்புகிறார். அதான் பவுல் சொல்லுகிறார், அவர்கள் இவரை தேவன் என்று அறிந்திருப்பார்களானால் சிலுவையில் என்ன செய்திருக்க மாட்டார்கள், அறிந்திருக்க மாட்டார்கள். அவரை அறிந்தபடினால்தான் நம்ம ஒரு கூட்டம் எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னை உங்களை உயிர்ப்பித்து 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? இங்க நம்ம தகுதிக்கு அளவுல பாயிலையோ சேர்லையோ உட்கார வச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் முதலாவது ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனுஷனை அவருடைய சொந்த சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொண்டு பூமிக்கு அனுப்பி விடுகிறார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக ஜீவிங்கள். ஒரு அலையிலே சொல்லலாமே. அப்ப முதலாவது சிங்காசனம் ரட்சிப்பின் சிங்காசனம் நமக்கு கிடைத்திருக்கிறது. முதலாவது இயேசுவண்டே வந்ததினால நமக்கு கிடைத்தது ஒரு சிங்காசனம், அது ரட்சிப்பின் சிங்காசனம். ஒரு அலையிலே சொல்லலாமே, அலையிலே சொல்லலாமே, ஒரு அலையிலே சொல்லலாமே. ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் அதுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட உட்கார்ந்து இருக்கிற இடம் எங்க? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். இது ரட்சிப்பின் சிங்காசனம். இரண்டாவது ஒரு சிங்காசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:21. சாரி, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஜெயம் பெற்றுக்கொள்ளணும். எதில் எல்லாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதில் தான் இயேசு ஜெயித்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகளெல்லாம் உலகத்தில் உண்டாயிருக்கிறது. இந்த காரியத்தில் நீங்களும் நானும் ஜெயம் பெற்று கொண்டால் மட்டும்தான் இந்த சிங்காசனம் நமக்கு கிடைக்கும். இந்த சிங்காசனம் தான் நித்திய சிங்காசனம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரட்சிப்பின் சிங்காசனம் நித்திய சிங்காசனம் அல்ல. அதுக்கு பிறகு பூமிக்கு அனுப்பி நம்ம எப்படி நம்முடைய முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது அப்படி அல்ல. இந்த மூன்றிலையும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உலகில் எல்லாம் ஆண்டவருடையதல்ல. சரிதானா? சரிதானா? இது யார்கிட்ட உள்ளது? இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. ஆமா, நாம் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினிடத்தில் நமக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை. வேதத்தை யாரும் சும்மா நினைக்க கூடாது. நான் வேதத்தில் ஒரு வசனம் இருந்தால் அந்த வசனத்தை வச்சு பல வருஷங்கள் ஜெபம் பண்ணுவேன். இது சத்தியம் தானே, இது எனக்கு தெரியணும். ஆமாம், பரதீசு இருக்கிறது சத்தியம் தானே எனக்கு தெரியணும். நான் பெருமையாக சொல்லலை, ஆனால் அந்த பரதீசை பார்த்த பிறகுதான் இவ்வளவு தைரியமாக உங்கள் மத்தியில் நின்று பேசுகிறேன். ஆமாம், பரிசுத்தவான்கள் நித்திரையா இருக்கிறதை ஆண்டவர் சொன்னதுனால தான் தூதன் வந்து சொல்றான், உங்க சபையில் இருந்த அநேக பரிசுத்தவான்கள் உள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். தைரியம் வருமா? யோசித்து பாருங்க, தைரியம் வருமா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு? நான் சொன்னேன், நான் நம்புற ஆள் இல்லை, நான் கண்டாதான் விசுவாசிப்பேன். ஆமாம், நான் ஆண்டவரிடத்தில் ரொம்ப போட்டியெல்லாம் போட்டிருக்கிறேன். ஆனால் போட்டி போட்டாலும் ஒரு பக்கம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவருடைய சந்ததியிலே காணப்படுகிறார்கள். நம்ம எல்லாம் நடக்கிற பாதை இப்போ நல்ல வெள்ளை புடவை எல்லாம் கட்டி உட்கார்ந்து இருப்போம். ஆனால் நம்முடைய பாதையை ஒன்று யோசித்து பாருங்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுகிற அனுபவம் தான் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். தரிசனம் வெளிப்பாடு எல்லாம் கிடைக்கிறது உண்மைதான். சும்மா யாருக்கு தரிசனம் வெளிப்பாடு என்ன செய்யாது? கிடைக்காது. பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்துதான் அந்த பாதையில் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படியானால் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறவன் எதிலெல்லாம் ஜெயம்? இந்த 3 காரியத்திலும் ஜெயம் பெற்றிருக்கிறோமா என்பதை நீங்கள் நான் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி இதில் ஜெயம் பெற்றுக் கொள்ளாவிட்டால்
இனி ஒரு சிங்காசனம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுல கைவிடப்பட்டுட்டோன்னு சொன்னா, இந்த நித்திய சிங்காசனத்தை இழந்துட்டோன்னு சொன்னா, நமக்கு அடுத்தது ஒரு சான்ஸ். என்ன சிங்காசனம்? நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களையும் மிருகத்தையாவது அதின் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நித்திய சிங்காசனத்தில் போகிறவர்கள் அவர்கள் மட்டும்தான் மத்திய வானத்துக்கு போவாங்க. மத்திய வானத்தில் இருந்து 7 வருஷம் நீங்களும் நானும் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன்களை நாம் பெறும்படிக்கு 2 கொரிந்தியர் 5:10 சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்திரத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியது வரும். அவனவன் சரீரத்தில் இருக்கும்போது செய்கிற நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் ஒரு நாளிலே கிறிஸ்துவின் நியாயஸ்திரத்துக்கு முன்பாக போய் நின்று கிரீடங்களை தருகிற ஒரு நேரம் உண்டு, முத்துக்களை தருகிற ஒரு நேரம் உண்டு. அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ 2 நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஒன்று மத்திய வானத்திலே 7 வருஷம் நடக்கிற நியாய தீர்ப்பு. கடைசியாக ஒரு நியாய தீர்ப்பை சொல்லுவேன். அப்போ இது 3வது சிங்காசனம், சரிதானா? 3வது சிங்காசனம் கைவிடப்பட்டு போனால் அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியிலே, ரோபோவுடைய ஆட்சியிலே சிரச்சேதத்தை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இயேசுடைய வருகைக்கு போகிறவர்களாக ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்கள் இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு நாள் வருகிறது என்று சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. 60 லட்சம் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் உங்களுடைய பேரையும் உங்களுடைய தலையில் உள்ள என்னுடைய தலையில் உள்ள இந்த முடியையும் எண்ணி வைத்திருக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர்! வானத்தை வார்த்தையினால் உண்டாக்கினார், பூமியை வார்த்தையினால் உண்டாக்கினார். உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்த கைப்பிடி மண்ணினால உருவாக்கினது எங்க? உருவாக்குதல் 2 ரகசியம் இருக்கிறது. ஒன்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை யாராவது கொஞ்சம் வாசிக்கலாமே? ஆதியாகமம் 1:27, ஆதியாகமம் 2:7. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 2வது சிருஷ்டிப்பை பாருங்க, 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஆத்துமா உருவாக்கப்பட்ட இடம் பரலோகம். பரலோகத்திலே உருவாக்கப்பட்ட ஆத்துமாவை இந்த பூமியில சென்னையில இருக்கிற மக்களுக்கு ஏற்ற கிளைமேட்ல பாடியை உருவாக்கி இருக்கிறார். குமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏற்ற அளவில் இந்த பாடி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சென்னையில் உள்ள மண்ணுக்கு கன்னியாகுமரி மண் என்ன செய்யாது? சூடு தாங்காது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்த உடனே ஓ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், சூடு தாங்க முடியல. பரலோகத்தில் இருக்கிற தூதன், ஒரு சத்தியத்தை சொல்றேன், பரலோகத்தில் இருக்கப்பட்ட தூதனை உருவாக்கினது எங்க வச்சு? பரலோகத்தில். அவனுக்கு சரீரம் கிடையாது. அவன் ஆண்டவர் இப்படி தூக்கி கீழே பூமியில போடுவார்னு அவனுக்கு தெரியாது. ஒரு நாள்ல டேய் உங்களை தூக்கி கீழே போடுறான், நான் பூமியை உண்டாக்கி போட்டுட்டாரு. இங்க வந்தா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிளைமேட். அவனுக்கு ஏதாவது உடம்பு வேணும், ஏதாவது ஒரு பாடி வேணும். பார்த்தீங்களா? கல்லறை தோட்டத்தில் ஒழிச்சிருந்தான் லேகியோன்.
அப்போ சொன்னா, நீர் என்ன அனுப்புவதெல்லாம் சரிதான், சும்மா எங்கேயும் அனுப்பிடாதையும் இந்த பன்னி கூட்டத்திலேயாவது என்ன செய்திரும், அனுப்பி விட்டுரும். அதை போல பன்னி கூட்டத்தில் போகிறது மாதிரி எல்லா மிருகங்களுக்குள்ளேயும் போவான், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருப்பான். சும்மா ஆராதனைக்கு வாருங்க சொன்னா பிடிக்காது. ஆராதனையில் வந்து அபிஷேகத்தினால அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்று அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தா மட்டும்தான் இந்த சாத்தா அலைந்து திரிகிறவன் நமக்குள்ள நுழைய மாட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று கதவை தட்டுவாரு, தட்டி திறந்தாதான் போவாரு. இவன் தட்டாமலே உள்ள வந்து நுழைஞ்சிருவான். அதுங்களா, ஏன் அவன் இந்த கிளைமேட் ஒத்துடாது, எங்கேயாவது ஒரு சரீரம் அவனுக்கு வேணும். இப்போ எல்லாரும் பார்வை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அது தெரியாதோ? ஆமாம், ஏதாவது ஒரு சரீரம் வேணும். அப்போ அபிஷேகம் இல்லாத, ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாம இருக்கிற ஜனங்களுக்குள்ள யார் இருக்கிறான்? யோசித்து பாருங்க ஒரு கணம், சரிதானா? இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி போவேன், சில நான் என்ன விரட்டி போடும். ஆமாம், நாய்க்குள்ள யாரி நம்மளை விரட்டும். ஒரு ஆட்டோக்காரன் பயந்து பதறி போனான். என்னங்க 1 கிலோமீட்டருக்கு மேலே நான் விரட்டுது நம்மளை. நான் சொன்னேன், நிறுத்தாமல் கொண்டு போ, அதை விரட்டிட்டு போட்டு. கத்தியலா? அப்போ அந்த அந்த சாத்தான் எங்க இடம் கிடைக்குதோ, அதனால தயவு செய்து பரிசுத்தவான்களாக பரிசுத்தமாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளோ பயத்தோடு இருக்கணும், எவ்வளோ நடுக்கத்தோடு இருக்கணும். பார்த்தீங்களா? இனி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது வரையிலும் பாவத்தை கர்த்தர் அழித்து விடுவார். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பாவத்தை மூடி வைப்பார். 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. 2 பாக்கியவான் தான். தேவைப்படும் போது மூடப்பட்ட பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? திறக்கலாமா? நம்ம ஜீவிதத்திலே நமக்கெல்லாம் ஒரு புஸ்தகம் உண்டு என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒவ்வொரு புத்தகத்திலும் நம்ம பிறந்த நாளிலிருந்து வருகை வரையிலும் உள்ள அந்த கணக்கு எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொருவருக்கு பேரிலையும் ஒரு புஸ்தகம் உண்டு. ஜீவ புஸ்தகம் உண்டு, ஞாபக புஸ்தகம் உண்டு, சட்ட புஸ்தகம் உண்டு, நம்முடைய ஜீவித சரித்திர புஸ்தகமும் உண்டு. ஆமாம், அதை நான் கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். அப்போ இனி 3 சிங்காசனத்தை நம்ம பார்த்துட்டோம். 3வது சிங்காசனம் தான் நித்திய சிங்காசனம். இந்த சிங்காசனத்தில் இருந்தால் மத்திய வானத்திலிருந்து 7 வருஷம் நம்ம அங்கே இருந்து 1000 வருஷம் அரசாட்சிக்கு பூமிக்கு வருவோம். அப்பந்தான் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் வருவாங்க, இரத்த சாட்சிகளும் வருவாங்க. 3 வானங்கள், 3 பரதீசுகள், 3 இடங்கள். ஆமாம், 3 இடம் இருக்கான்னு படிக்கணுமா? படிக்கணும்னு படிங்க. 21 வெளிப்படுத்தல் 21 1ஆம் வசனம் வாசிக்கிறாமே. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிட்டு. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த உடனே யோவான் மேல பார்க்கிறாரு, ஒரு பரலோக, ஒரு தங்க மாளிகை பூமிக்கு இறங்கி வருகிறது. நம்ம எல்லாம் அதை பார்க்க போகிறோம், தெரியுமா? நீங்களும் நானும் அந்த தங்க மாளிகையை 1000 வருட அரசாட்சி முடிந்த உடனே இப்படி வானத்தை பார்த்தா ஒரு மகிமையான தங்க மாளிகை, எருசலேம் நகரம் பூமிக்கு இறங்கி வரும். பார்த்தீங்களா? இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள்
பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேணுமா? பாத்திரவான்களாக நடந்துடணும், ஜாக்கிரதையா நடந்தணும். ஊழியக்காரங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் 13-17 எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோட ஒரு காரியமும் செய்யக்கூடாது, அவர்கள் சந்தோஷப்படணும். அப்படி இருக்கா வசனம்? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. ஊழியக்காரங்க தான் உத்தரவாதம் பண்ணணும். உங்க ஊழியக்காரர் தான் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல வந்து கூடுவீங்க. உங்க ஊழியக்காரர் 7 வருஷம் இருக்கிறது. 3வது வருஷையில தான் நீங்களும் நானும் போக போகிறோம். முதல் வருஷை 1 கொரிந்தியர் 15:23, 2வது வருஷை 1 தெசலோனிக்கேயர் 4:16-17, 3ஆம் வருஷை யார் என்று சொன்னால் மரித்து போன பரிசுத்தவான்கள் அல்ல, உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாம் ஒரு நாளிலே ஒரு மேகத்துக்கு மேல இமைப்பொழுதுல முன் வரிசையில உங்க ஊழியர் நிற்பாங்க. நீங்க எல்லாரும் வரிசையாக மரித்த முற்பிதாக்களாகிய பரிசுத்தவான்கள் மரித்து போன பரிசுத்தவான்களை கூட்டிக் கொண்டு மத்திய வானத்தில் போவாங்க. உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான் உங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு முன்ன நின்று அப்படி வரிசையாக ஒரு நட்சத்திர கூட்டம் மேலே ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அந்த நாளுக்காக வேண்டிதான் இந்த வேலைகளையும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அடைய வேண்டும். ஒரு நிலையில சொல்லலாமா? ஆமா. தீமோத்தேயுட்ட சொல்கிறார், தீமோத்தேயுவே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அழைக்கப்பட்டது எதுக்கு? 10 ஏக்கர் சொத்து கிடைக்கவா? நல்ல பிளைமுத் கார் கிடைக்கவா? இதெல்லாம் தாரது பிளைனே தந்தாலும் உங்களுக்கு அங்க செவ்வாய் கிரகத்தில் பூமியை தந்தாலும் வாங்கிடுங்க. ஆனால் அதற்காக நீங்களும் நானும் என்ன செய்யல? அழைக்கப்படல. அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஞானவான்கள், எத்தனையோ அறிவாளிகள், பெரிய கோடீஸ்வரர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பரம ரகசியத்தை மறைத்து பேதைகளாகிய ஒன்றுக்கும் உதவாத உங்களை என்னையும் அவர் கல்வாரியிலே பார்த்தபடியினால் தான் இந்த ரட்சிப்புக்கு நாம் அருகதை உள்ளவர்களாக சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன யோகியதை, என்ன தகுதி? இயேசு கிறிஸ்துடைய அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தின் தகுதிதான் நம் ஒவ்வொருவருக்கும். அந்த இரத்தம் தான் பரிந்து பேசுகிற ரத்தம். ஒருவேளை ஒரு தவறு வரும்போது நமக்காக ஆண்டவரிடத்திலே தேவனே ஒரு வருஷம் கூட போட்டு பரிந்து பேசுகிறவர். அப்ப புத்தகங்கள், அப்ப இப்ப எத்தனை சிங்காசனம்? 3 சிங்காசனம். 4வது சிங்காசனம் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தினின்று பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படாமற் போயிற்று. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இப்ப பாத்துடுங்க, புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 1 புத்தகங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த 2 புத்தகங்களுமே தானியேலும் சிறையின் அனுபவத்தில் எழுதப்பட்ட புத்தகம். இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷமும் சிறையிலிருந்து எழுதப்பட்ட அனுபவம். சரிதானா? 2 அனுபவத்தையும் பார்த்தீங்களா? சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை
கிருபையாக கர்த்தர் உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுத்திருக்கிறார். யோசியா ராஜாவாக போகிற போது அவன் கையில பிரமாணம் இல்லை. இருந்தாலும் 8 வயதுல ராஜாவான யோசியா 16வது வயதிலே கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். புத்தகம் இல்லை. நியாயப்பிரமாணத்தை பிறகு எல்கியாவுடைய சம்பிரதியாகிய எல்கியாவின் கையில கிடைத்து, அந்த புத்தகம் கையில கிடைத்த பிறகு அதை வைத்து கர்த்தருக்கு பலியிட செய்கிறான். வாலிப தம்பி தங்கச்சிமார்களே, 8 வயசுல ஒருத்தர் ராஜா, 16 வயதுல நல்ல டீனேஜ்ல அவன் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறான். 20வது வயது வரும்போது தேசத்தில் உள்ள எல்லாவற்றையும், தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை காரியத்தையும் தூக்கி தூர எறிகிறான். ஒரு அல்லிலே சொல்லலாமா? 20 வயசு அவன் ராஜா, பலப்பட்டவன். அவன் தாவீது ராஜாவுடைய வழிகளிலே வலது இடதுபுறம் சாயவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப 7:10 தானியேல் 7:10 படிச்சீங்களா? இதோட நான் முடிக்கிறேன். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடின 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயசங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இருக்குதா? புத்தகங்கள் இருக்குதா? நம்ம ஜீவித சரித்திரம் ஒரு புஸ்தகம். 4 சுவிசேஷத்துல 5வது சுவிசேஷம் நீங்களும் நானும். அந்த சுவிசேஷ புத்தகம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக ஒரு நாளிலே திறக்கப்படும். நம்ம செய்த பாவங்கள், ஞானஸ்நானத்துக்கு முன்னாலே எடுக்கிற பாவம் மன்னிக்கப்பட்டு மறந்து போய்விடும். அதுக்கப்புறம் செய்த பாவங்கள் எழுதப்படும். அவனவன் செய்கிற நியாய தீர்ப்பின்படி அந்த கிரியைகளுக்கு தக்க பலன். இந்த வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பில் நீங்களும் நானும் நிற்கக்கூடாது. ஏன்னு சொன்னா, இது யாருக்கு உள்ளது என்று சொன்னால், ரட்சிப்போட இருக்கிறவர்களுக்கு. ரட்சிக்கப்பட்டு போதும், அவங்க தான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் போய் நின்று 2 கூட்டம். ஒரு கூட்டம் நித்திய நிந்தைக்காக போவாங்க, ஒரு கூட்டம் அக்கினி கடலுக்கு போவாங்க. அந்த கூட்டத்தில் நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. நம்ம அதுக்கு முன்னால இயேசு மத்திய வானத்தில் வெளிப்படும் போது சபையாக தேவ சமூகத்தில் மத்திய வானத்தில் காணப்படணும். உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிற அழைப்பை பாருங்கள். பார்த்தீங்களா? எதுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார்? என்னை அழகு பார்த்து மகிமையின் மேல் மகிமையடைந்து. 2 கொரிந்தியர் 3:17, 18, 19 சொல்லுகிறது. ஆமா, 18 படிக்கலாமே. 18, 3:18, 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரா அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிறோம். இழந்து போன சாயலை ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, நீ பெற்ற சாயலை, கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்வதற்குத்தான் ஞானஸ்நானம். ஒரு லீலை சொல்லலாமா? இழந்து போன அந்த கிறிஸ்துடைய வேடத்தை தரித்து மகிமை மேல் மகிமை அடைந்து, நாம் கண்ணாடியிலே தேவனுடைய சாயலை காண்கிறது போல கண்டு அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு நாளிலே மறுரூபமாகி மத்திய வானத்துக்கு போகும். உலகத்தில் உள்ள எல்லா டிவி கேமராக்களும் முயற்சி பண்ணுவாங்க, ஒரு இமைப்பொழுதுல போயிடுவோம். ஆனால் 7 வருஷம் முடிந்து ஆட்சிக்கு வரும்போது உலகத்தில் உள்ள எல்லா கேமராயும் ஆன் பண்ணி மெதுவா இயேசு மணவாளன் முன்னாடி வருவார். நம்ம பின்னாடி இறங்கி வரும்போது உலகத்தில் உள்ள வெளிப்படுத்தல் 1:7 சொல்லுகிறபடி கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஒரு அலையிலே சொல்லலாமா? இந்த வார்த்தைகள் மூலம் இவ்வளவு பொறுமையாக இருந்தீங்க. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கும் ஊழியரையாவுக்கும் நன்றி உள்ளதாக இருக்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாகி எங்களுக்கு பலவிதமான சிங்காசனங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிற தயவிற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிங்காசனங்கள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டதன் காரணம்
நாங்கள் எப்படியாயிலும் இந்த சிங்காசனத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஆண்டவரே ஒரு தரிசனத்தோடு கூட இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு முன் வைக்கப்பட்டு இருக்கிற அந்த விசுவாச பாதையிலே ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக ஆண்டவரே முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் இலக்கை நோக்கி தொடரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தை கொண்டு வந்த நம்முடைய தாசனை கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்தி நம்முடைய நாமத்தை மேம்படுத்துவீராக. சகோதரருக்காக மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் தேவ கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுவதாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமென்.